வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் என்ன சார் ஐஐடி மெட்ராஸ் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இன்ஜினியரிங் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலையும் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த கேம்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேலே உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ரம்யமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சவுண்டே இருக்காது. அதுவும் சென்னை அப்படின்னா பார்த்திங்கன்னா எஸ், உள்ள கேம்பஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே நீங்கள் மான்கள் பார்க்கலாம். அதனால் அங்கே போகிற வண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலேயே போகாது. ஏன்னா இந்த மானெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய இது. அதனால் அங்கே கண்ட்ரோலில் இருக்கும். சில இடத்துல நீங்கள் ஸ்னேக்ஸ் கூட பார்க்கலாம், மங்கீஸ் நிறைய இடத்துல இருக்கும். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு இடத்துல தான் நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. இது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னாலே, அங்கே காலை வைக்கணுன்னாலே ஒரு பெருமையான விஷயம். அங்கே படித்தாங்க அப்படின்னு வச்சிங்களேன், இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே படித்து முடித்தவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம். இந்த வருஷம் ஐஐடியில் ஒரு அலுமினி சொல்கிறோம்ல, படித்து முடித்தவங்க ஒருத்தர் மட்டும் நம்மளாம் டொனேஷன் கொடுக்கலாம். எவ்வளோ கொடுப்போம்? 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா கொடுப்போம்ல. நம்ம இருந்த இடத்துல இல்லை யாருன்னா ஒருத்தர் வந்து டொனேஷன் கேட்டால், அவர் படித்து முடித்த கல்லூரிக்கு 250 கோடி கொடுத்துருக்காருங்க. பார்த்துங்க எந்த மாதிரியான 250 கோடி டொனேஷன் கொடுக்குறாருன்னா எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ணியிருப்பார், எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பார். என்ன இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 350 கோடி ஐஐடி மெட்ராஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலுமினிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இப்போ இருக்கக்கூடிய டாக்டர் காமகோடி ரொம்ப பெருமையாக சொல்கிறார், நாங்கள்லாம் பயங்கர முன்னெடுப்பில் இருக்கிறோம். ஐஐடி மெட்ராஸை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்து இன்றைக்கி இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்கிறத வந்து வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். வேர்ல்டு பெஸ்ட்டு அப்படின்ற இன்ஸ்டியூஷனில் போகணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 100 to 200 டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இருக்குது வேர்ல்டில் ரேங்க்கில். பட் இதை டாப் ஒரு 50க்குள்ளே கொண்டாடலாம் அப்படின்னா வெறும் என்ஜினியரிங் ரிலேட்டட் இன்னோவேஷன் டெக்னாலஜி இதை வச்சு மட்டும் போக முடியாது. அப்படின்னு போக முடியாதா? அப்போ எப்படி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குன்னா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, மெடிக்கல் ரிலேட்டட் டெக்னாலஜியாக எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் மாறுதோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து டாப் 50க்குள்ளே வந்துடும் அப்படின்னாரு. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் பார்ப்பீங்க ஐஐடிக்கு சம்மந்தமாக அப்படின்றார். 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலை வந்து ரன் பண்ணி நாங்கள் அது மூலயமா இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஐஐடியில் இருக்கக்கூடிய சிறப்பானவர்களை வச்சுட்டு மெடிக்கல் சயின்ஸஸையும் டெக்னாலஜியும் ரெண்டும் கம்பைன் பண்ணி வேர்ல்டு லெவலில் பிரம்மாண்டமாக கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஐஐடி மெட்ராஸில். பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா டிசெக்ட் பண்ணி ஒவ்வொரு அந்த என்ன நானோமீட்டர் கிட்டத்தட்ட 50 மைக்ரான் வந்து டிசெக்ட் பண்ணி எப்படி வந்து அது கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு பிரெயின் அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து பயங்கர டாப்பில் போகும் அப்படின்றார். பட் இட் வில் டேக் நியர்லி 10 to 15 years அப்படின்றாங்க இந்த ரிசர்ச். இது இல்லாமல் நிறைய கோர்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கோர்சஸ் தான் பண்ணணும் அப்படின்றப்ப ஜெஇ மெயின், ஜெஇ அட்வான்ஸ் அப்படின்ற எக்ஸாம்ஸ் எழுதி போகணும். எம்எஸ்சி டிகிரி பண்ணணும் அப்படின்னா ஐஐடி ஜாம் அப்படின்ற எக்ஸாம்ஸ் போகணும்.
எம்டெக் ப்ரோக்ராம் பண்ணால் இந்த கேட் எக்ஸாம்ஸ் எழுதி போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸும் எம்ஏ அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 16 இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டிகிரி மட்டும் படிச்சுட்டே இருப்பான் ஒரு பையன், திடீர்னு இல்லைடா நம்மளுக்கு இதில் ஆசை இருக்குது, நம்ம இதையும் பண்ணணும்னு நினச்சா அந்த மாதிரியும் பண்ணக்கூடிய கோர்சஸை வந்து பார்த்தீங்கன்னா டுவல் டிகிரி கோர்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸே இல்லாமல் நிறைய மாணவர்கள் பயனடையணும், என்ட்ரன்ஸ்னா பயந்துடுறாங்க. ஒரு +2 படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி +2 முடிச்சுட்டு பிஎஸ் டேட்டா சயின்ஸ், அதில் இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடித்தாலே போகிறோம். வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் கோர்சஸ், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டை வந்து ப்ளே பண்ண போகுது. அப்படிதனால வந்து பார்த்தீங்கன்னா அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸு, நிறைய கேம்பஸு உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மெட்ராஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐடி மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதில் ஐஐடியோட பார்ட்டு ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ண ஒவ்வொரு டெக்னாலஜியும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஐஐடியில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடியில் நம்ம குழந்தைங்க போய் சேரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு டைரக்டர் டாக்டர் காமகோடி. படிக்கிறக்கூடிய படிப்பை எஸ்பெஷலி மேத்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அதே போல் அந்த சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டியை மட்டும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆல்சோ வில் பி இன் ஐஐடி அப்படின்றார். ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு பெருமையான விஷயம். ரெண்டாவது வந்து நிறைய பேர் சொல்லக்கூடியது ஐஐடியில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னா அவர் சொல்கிறார், மறுக்கிறார். ஏன் மறுக்கிறாருன்னா, பிடெக் முடிச்சதுமே வேலை கிடைக்கல உண்மைதான், ஆனால் அவன் அடுத்தது போகிறாங்க, ரிசர்ச் போகிறான், ஹையர் ஸ்டடீஸ் போகிறான். அதனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கேம்பஸில் வர இன்டர்வியூ. கேம்பஸில் என்னமோ இன்டர்வியூ வந்துட்டு தான் இருக்குது. கேம்பஸில் வரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதுக்கு வராங்களே. 100% பிளேஸ்மெண்ட் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அஷ்யூர்டு இருக்குது அப்படின்ட்டு. 52 lakhs அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து கிடைக்குது. 25 lakhsன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க. குரோர்ஸ் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. படித்து முடித்ததுமே ஒரு பிடெக் டிகிரி முடிச்சுட்டு அந்த குழந்தை வந்து ஃபர்தராக பண்ணுறதுக்கும் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எம்எஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே கூடிய அலுமினிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு தான் அதை சொன்னார், 350 கோடி 2 பேர் கொடுத்துருக்கான், 250 கோடி ஒருத்தர் கொடுத்துருக்கான், 100 கோடி ஒருத்தர் கொடுத்துருக்கான். ஸ்டார்ட் அப் எது இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதே போல் நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஐஐடியில் படித்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மாண்டமாக வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க, வழிகாட்டுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பசங்களை எப்படியாவது நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு. இந்த மாதிரி இடத்துல நம்ம குழந்தைங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்டுமே நம்ம திங்க் பண்ணணும். ஏன்னா படித்து முடிச்சதுமே ஒரு 12th முடிச்சதுமே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏன் நம்ம குழந்தை வந்து ஐஐடியில் இருக்கக்கூடாது? அதுவும் சென்னை ஐஐடி தான் பெஸ்ட் ஐஐடி அண்ட் நம்பர் 1 ஐஐடின்னு இருக்கிறப்ப ஏன் நம்ம குழந்தைங்க அங்கே இருக்கக்கூடாது?
எதிர்க்க இருக்கக்கூடிய காலேஜில் போட்டு 160 கட் ஆஃப் 130 கட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் போகலாமா அப்படின்றதோட நம்ம குழந்தையோட அறிவுத்திறன், நம்ம குழந்தையோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் நாலேஜ், நம்ம குழந்தையோட ஒரு ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, அது அணுகும் முறை, அதை சால்வ் பண்ணுற எபிலிட்டி, அதை தான் மெயினாக சொல்கிறாரு. இங்கே வர குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி வருது, அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக் கொடுக்குறோன்றாங்க. ஆனால் அந்த கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பேசிக் வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து ஜிஇ அட்வான்ஸ் ஜிஇல கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம தயார் பண்ண வேண்டியது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை. பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, ஓகே, அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கான நாலேஜ் வந்து கிடைக்குது, படிக்கிறாங்க. ஆனால் அந்த புரிதலோட அந்த எல்லா பள்ளிகளிலையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எல்லாருடைய விருப்பம். இப்போ ஐஐடியில் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியில் நம்ம உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஐஐடி வளாகத்தில் போய் பாருங்க. ரிசர்ச் பண்றதுக்கு 100 லேபரட்டரிஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு 100 லேபரட்டரிஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல நம்ம குழந்தை எப்படி இருக்கும், இருந்தா நல்லா இருக்கும். கெமிஸ்ட்ரிக்குன்னு தனியா டிபார்ட்மெண்ட், இப்ப பிஎஸ் கெமிஸ்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அதுல எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக, ஆல் ஓவர் வேர்ல்டில் கொண்டு போகிறதுக்காக இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குழந்தைக்கு போகணும் அப்படின்றப்ப ஒவ்வொரு பேரண்ட்டுமே இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக தான் சொன்னேன், இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் சேர்ந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு பெஸ்ட்டாக போகணும்னா நான் சொன்ன மாதிரி மெடிக்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டெக்னாலஜியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அதுக்கான தொழில்நுட்பங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குழந்தை என்ன படிக்குதுன்னு பாருங்க. இப்போ +1 படிக்குதா, டிசைட் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துட்டானா டிசைட் பண்ணுங்க. ஏய் படிக்கணும்ப்பா, நீ படித்தா ஐஐடியில் தான் இப்போ படிக்கணும். வா, உனக்கு அப்பா இருக்கேன், அம்மா இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ போகிறதுக்கு அருமையான இடம் இதுதான், வா உனக்கு வந்து ஒரு கிளாஸஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஸ்கூல்லையா வாய்ப்பு இருக்கா, இன்டகிரேட்டட் கோர்ஸ் போட்டுருங்க. இல்லையா எங்களை மாதிரி அகாடமிஸ் இருக்குது, வாங்க ஆர்ஜிஆர் வந்து ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. பட் யூ ஹவ் டு பி டெடிகேட்டட். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்லாம் இல்லை, இருக்கக்கூடாது. 11ல் படிக்கிறீங்களா, ஜாயின் பண்ணிடுங்க ஜேஇக்கான ப்ரோக்ராம். ஸ்கூலையும் இதையும் எப்படி படிக்கணும் தெரிஞ்சுங்க. ஸ்கூலுக்கு படிக்கிறது வேற கிடையாது, ஜேஇக்கு படிக்கிறது வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான். அந்த 2 சிலபஸையும் ஸ்கூலோட பார்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஜேஇயில் கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி வந்து நீ ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத யூ ஹவ் டு கெட் த தரோ நாலேஜ் அண்ட் இட்ஸ் ரிக்வயர்ட் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். நீ நாலேஜ் எடுத்துட்டா மட்டும் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் மட்டும் போதும். அந்த கான்செப்ட்ஸை வந்து ஜேஇ ஆங்கிள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறான், ஸ்கூல் ஆங்கிள் எப்படி கொஸ்டின் கேட்குறான் அப்படின்ற பிரித்து பார்க்கறதுக்கு தெரியணும். அதை சொல்ல திங்கிங் எபிலிட்டி வந்து இருக்கணும். தென் ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இல்லை. அப்போ அந்த சொல்யூஷனை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். அப்போ இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸை இது மூணுத்தையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் சீட் இன் ஐஐடி. ஜேஇ எக்ஸாமு மெயின் அட்வான்ஸு கிளியர் பண்ணால் போயிட போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அது என்ன ஐஏடி எக்ஸாம்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஐசர். இந்த ஐசர் வைக்கக்கூடிய அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணாதான் நீங்கள் ஐஐடியில் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸோ இல்லை பிஎஸ் கெமிஸ்ட்ரி ப்ரோக்ராமை நீங்கள் என்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாஸ்டர்ஸாக இருக்கும். அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க 11th இருந்து. சார் 11th வரப்போ எனக்கு தடுமாறுது அப்படின்னா கரெக்டான அவர் என்ன சொல்றாருன்னா பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு என்டர் இன்டு ஐஐடி அப்படின்றார். அப்போ என்ன சார் பேசிக் ஃபவுண்டேஷன்னா எங்க இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்றார். 6ஆம் கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றார். அது போகிறேன் என்னடா இது 6ஆம் கிளாஸில் படிக்க சொல்றாரு, 11, 12க்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வருது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க.
நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். 11, 12 வந்து பசங்களை வந்து படிக்க வச்சோன்னா போகிறோம், ஜேஇக்கும் சரி ஐசருக்கும் சரி இல்லைன்னா மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் அப்படின்னு. பட் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து தடுமாற்றம். இந்த நீட்டுக்கு வராங்க பாருங்க, அந்த பசங்க சொல்கிறாங்க ஃபிசிக்ஸ் போட சொன்னால் ஃபிசிக்ஸ் கஷ்டம் சார் அப்படி. ஏன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தா கான்செப்ட்ஸ் தெரியுது சார், ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணணும்னு தெரியல சார், என்ன ஃபார்முலா போடணும்னு தெரியல சார். ஃபார்முலா கூட தெரியுது சார், ஆனால் அது எப்படி அது கால்குலேஷனில் டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியல. அந்த கால்குலேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, வெக்டர்ஸு, டிட்டர்மினன்ட்ஸு, கால்குலஸு இதெல்லாம் பார்த்தோன்னா அல்ஜிப்ரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். ஆடாடாட கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு காமகோடி சார் அப்படின்னு நினச்சி 6ஆம் கிளாஸில் மிஸ் பண்ணவன் 11th வந்து பண்ணோன்னா எங்கே இருக்கும்? நடுவில் பாதி பக்கத்தை காணுன்ற மாதிரி 6, 7 விட்டுறது, அப்புறம் 8ஆம் கிளாஸுக்கு படிக்கிறது, 9 தான் எக்ஸாம்ஸ் இல்லைன்னு விட்டுறது, 10th வந்து படிக்கிறது, அப்புறம் 11th விட்டுறது, 12th வந்து படிக்கிறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ்டு மிஸ்ஸிங். 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், அதனால உழுந்து படிக்கிறது. 12க்கு போர்டு எக்ஸாம்ஸ் உழுந்து நடுவில் 11th காணாமல் போயிடுது. 9th ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் எவ்ரி டாபிக் இஸ் கனெக்டட். அல்ஜிப்ரா அதான் சொன்னா, அல்ஜிப்ரா 9th 6th ஸ்டார்ட் ஆகி 7th 8th 9th 10th 11 and 12 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா அட்வான்ஸா படிக்கிறான். ஒரு கால்குலேஷன், ஒரு சப்ஸ்ட்ராக்ஷன், ஒரு டிவிஷன், ஒரு மல்டிபிளிகேஷன், ஒரு ரூட் எடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தடுமாறுது. எங்க தடுமாறுது புரியுதுங்களா? ஒரு சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரியல, ஒரு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. இட்ஸ் ஆல் இன் லோவர் லெவல் ஸ்டடீஸ். சார் சொன்னது உண்மைதான். அந்த 6ஆம் கிளாஸ்ல இருந்து யார் வந்து கரெக்டாக குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக கொண்டு போறாங்களோ அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் எக்ஸாம் மூலமா ஐஐடிக்கு வந்து சீட் கொடுக்குறாங்க. சூப்பர் நியூமரரி சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் கொடுக்குறான். பிரில்லியண்டா இன்னும் கொண்டாடணும் பசங்களை. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும், பிசிக்ஸ்லையும், கெமிஸ்ட்ரியும், மேக்ஸ்லையும், பயாலஜிலையும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம்ஸை ஒலிம்பியாட்ல ரொம்ப பிரம்மாண்டமா வராங்களோ அவங்களுக்குலாம் சீட் கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் போட்டு அதுலேயும் சீட் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சீட் கொடுக்குறாங்க ஐஐடியில். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை பேஸ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணாதான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்க முடியும். ஓடுறாங்களாம் சரி, இல்லைன்னா ஒரு பேஸ்கெட் பாலில் போய் அது பால் அங்கே போய் உழணும்னாலும் தேர் எய்ம் இஸ் பர்ஃபெக்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எய்ம் பண்ணுறான், கரெக்டாக டார்கெட்டை ரீச் பண்ணுறான்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதை இன்ட்ரடியூஸ்ட். அப்போ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வருதுன்னா நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? அதுக்கு ஏன் நம்ம தயாராகக்கூடாது? ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு நானே வந்து ஒரு கம்பெனியை அவர் மெயின் சொல்றது அதான், என்டர்பிரைனர்ஸை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்றார். தமிழ்நாட்டில் வேலை செய்யணும் என் குழந்தைங்கன்னு இல்லை விருப்பம், என் குழந்தைங்க வந்து வேலை கொடுக்கணும். 1000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் எடுத்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்டை கொடுத்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற என்டர்பிரைனராக உருவாக்கணும். என் குழந்தைங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம் சேலரி வாங்கி கொடுக்கறது என்னுடைய மெயின் எய்ம் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தானா அவன் ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் புஷ் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டொனேஷன்ஸ் ஆல்சோ அவர் அலுமினிஸ் ஆர் கிவிங் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல, சூப்பரான இடத்துல நம்ம குழந்தைக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையை நீங்கள் உருவாக்கி அதுக்கான விதையை நீங்கள் விதைக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. 6ல இருந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் சில்ட்ரன். நீங்கள் யாரை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. 6ஆம் கிளாஸ்லேயே பையன் வந்து எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். மேக்ஸு, சயின்ஸு, உங்களுடைய பிளான் என்னன்னு பாருங்க. குழந்தைக்கு விதைங்க. டே நீ வரணும்டா, பிரம்மாண்டமாக வரணும்டா, சூப்பராக வரணும்டா. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் என்ன அவனுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், எதில் நாட்டம் இருக்குன்னு பாருங்கள். அந்த குழந்தை வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுது பாருங்கள். பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, மேக்ஸில் நல்லா சிறப்பாக பண்ணுறானா, இல்லை வேறு எதனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக வந்து பண்ணணும். அதை சொல்ல இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ் இருக்கு. ஒரு ப்ராஜெக்டை வந்து அவன் ரெடி பண்ணி பக்காவாக வந்து டெக்னாலஜி கொண்டாடானா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவன் சிறப்பாக இருக்கணும். அதனால இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரெடி பண்ணுங்க. ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அருமையாக கொடுக்குறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து படிக்கணும் அப்படின்னா அது என்னன்றது புரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். அப்போ ஆர்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்டிஸ் ஃபவுண்டேஷன்
பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. வெரி 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 நாமினல் மினிமம் பேட்ச் சைஸ் ஒரு 10 பேர் 5 பேர் தான் இருப்பான். அப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் எங்கன்னா இருந்துன்னு போங்க, இட்ஸ் அன் ஆன்லைன் ப்ரோக்ராம். வெரி 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 நாமினல் காஸ்ட் 15,000 ரூபாய் தான் அங்கே ஃபீஸு. 15,000 ரூபாய் தான் ஃபீஸு. வி ஆர் ப்ரொவைடிங் மெட்டீரியல்ஸ். ரைட்டா? யூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணிக்கோங்க. 6 7 8 9 10 வரத்துக்குள்ள பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆயிடுவான். 11th வரப்ப நான் இந்த குரூப் தான் எடுப்பேன், நான் இதுதான் பண்ணுவேன், இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்பெஷலைசேஷன். நேற்று ஒரு குழந்தைய பார்த்தேன், அசந்து போயிட்டேன். 9th வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுது, கெமிஸ்ட்ரியில் இன்டெப்த்தாக சொல்லுது, நான் இந்த கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அசந்து போயிட்டேன். அந்த மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தை கூட வர முடியுங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுங்க. அவங்க என்ன பண்ண போறாங்களோ அதுக்கான அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஒரு குழந்தை நல்லா வரணும் அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு என்ன செலவானாலும் கூட பரவாயில்ல. குழந்தையோட படிப்பு மட்டும் பிரம்மாண்டமா இருந்தது, படிக்கக்கூடிய இடம் பிரம்மாண்டமா இருந்தது, அவங்க போய் சேரக்கூடிய இடம் எக்ஸலண்டா இருந்ததுன்னா அதுதாங்க நீங்க கொடுக்கறது சொத்து. குழந்தைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறது இல்லை, அந்த குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய சொத்தை நீங்க மிருகத்தை விடுறீங்க பாருங்க, அதுதான் அருமையான ஒரு இடம். அதனால யூ ஜாயின் ஆர்ஜிஆர் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். எங்களுடைய ப்ரோக்ராம் ஹெட் கிட்ட பேசுங்க, கார்த்திக் ராஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும், இந்த பசங்களை நம்ம மோல்டு பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு அவங்க டீமை வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்திட்டு போகிறாங்க. மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட குழந்தையா இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரண்யா. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷன் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு வந்து நர்ஜீஸ். மஹிமா ஃபிசிக்ஸில் பசங்களுக்கு எப்படி ஈஸியாக சொன்னோம் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு. தென் பரமேஸ்வரி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் பீப்புள். தே ஆர் என்கேஜ் அண்ட் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் தேர் நாலேஜ். ஃபவுண்டேஷனில் நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை 6th-லேருந்து 10th வரைக்கும் எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக படிக்கிறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க 11th 12th அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரியான நிறைய மல்டிபிள் ஸ்கில்ஸ்ன்றது தேவைப்படுது. இது நம்ம ஸ்கூல்ஸை சொல்லி தராங்களா அப்படின்றது கிடையாது. 6th 7th 8th முடிக்க அடுத்தடுத்த கிளாஸஸ் போகும்போது பழைய கிளாஸஸில் இருக்கக்கூடியதை அவங்க திரும்ப ரிவைஸ் பண்ண கூட மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே சேர்ந்தது தான் அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இது ஏற்கனவே ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இது மூலயமா எக்ஸாம்ஸ் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரியல் லைஃப் அப்ளிகேஷன் கூட அப்ளை பண்ணி படித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயுமே மேக்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது. ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம ரிட்டன் ஃபார்மில் தான் எழுதி பழகிருப்போம். அந்த ரிட்டன் ஃபார்மில் இல்லாமல் நம்ம லைஃப் சயின்ஸ் கூட எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் எப்படி ட்ராக்ல ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணுறப்ப சில நேரம் அது மூமெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும், சில நேரம் அது ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஏன்ற கொஷின்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா தென் ஃபிசிக்ஸ் இஸ் ஈஸி. ஸோ தட்ஸ் வாட் நாங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுத்துக்கிறது மூலமாக ஒலிம்பியாட், தென் ஜேஇ, நீட் அண்ட் கியூட் எக்ஸாம், ஐசர் இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நார்மல் காஸ்ட் அதை சொல்லலை, ஒரு 15,000 ரூபாய் வருஷத்துக்கு. இதுனா பெரிய விஷயமா? வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம்ஸ் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கெட்டு போகிறதுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பால், மீந்து போன தயிர், முட்டை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் கூட மிஞ்சி போனால் வாங்கினா 100 ரூபாய்க்குள்ளே வாங்கிடுவோம். பட் ஒரு கெட்டு போகிற முட்டைக்கு தயிர் பாக்கெட்டு நம்மளுக்கு புதுசாக கிடைக்கும். ஒரு 40 ரூபா கொடுத்தா அதுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கே 15,000 ரூபாய் நம்ம ஒரு செலவு பண்ணுறோம். அதுக்கு கரண்ட்டுக்கு வேறு மாதத்துக்கு. கெட்டு போகிற ஐட்டம் திருப்பி கிடைக்கும், அதுக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட நேரம் போயிடுச்சுன்னா வருமா? 6 முடிஞ்சு போச்சுன்னா 7 போனால் 7 தான், 6 திரும்பி வராது. அப்போ அந்த 6ல் இருக்கக்கூடிய நாலேஜை கரெக்டாக கொடுத்துருக்கோமா? 7க்கு தேவையான நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம கொடுத்துருக்கோமா? அது கிடைச்சிருக்கா? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதே சார் அப்படின்னா அதுக்கான அருமையான வாய்ப்பு தான் ஆர்ஜிஆர் அகாடமியோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு அருமையான ஒரு
பிரம்மாண்டமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் சென்னையிலேயே இருக்கு அப்படின்னா எக்ஸ்கர்ஷன் போங்க, கூட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு ஹோட்டலில் போய் உட்காரோம், ஒரு சினிமா மாலுக்கு போகிறோமா, அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு குழந்தைய கூட்டிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு பாருங்க. அந்த ரம்மியமான காட்சி அந்த குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு தூண்டும். அந்த கேம்பஸ்ல 2 இருக்குங்க, ஒரு டவுன் மாதிரி இருக்கும் அந்த கேம்பஸ். 2 ஸ்கூல் இருக்கு உள்ளேயே. வனவாணின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, கேவி ஸ்கூல் இருக்கு, தென் மினி டவுன்ஷிப் மாதிரி இருக்கும், வீடுங்க இருக்கு, நான் சொன்ன மாதிரி லேபரேட்டரிஸ் இருக்கு. லைப்ரரியை போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண விடுங்க. நம்ம உங்க குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய பசங்க கூட இன்டராக்ட் பண்ண விடுங்க. கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி தான் படிக்கணும். இட்ஸ் ரெசிடென்ஷியல் கேம்பஸ். அங்கே தங்கி இருக்கிற பசங்களை பாருங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவ் வரும், அதெல்லாம் தூக்கி போடுங்க. நெகட்டிவ் இல்லாமல் எதுவும் கிடையாது, ரைட்டா? அதெல்லாம் எதனா ஒன்று இருக்கும், அதை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப சிந்தனை செய்யக்கூடாது. நம்மளுடைய டார்கெட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றதை மட்டும் வைங்க. ஏன்னா இன்னைக்கு 10,000க்கு 15,000க்கு 20,000க்கு 30,000க்கு 40,000க்கு 1 லட்சத்துக்கு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு 250 கோடி டொனேஷன் மட்டுமே கொடுக்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெல்த் கிரியேஷன் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. உதாரணம் அதுதான் சொல்றேன். ஒருத்தர் தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு வந்து இதுன்னு சொல்றாங்கல்ல, அது பதம் பார்த்தா போதும், அந்த மாதிரி, ரைட்டா? அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிடுங்க. பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கு. வேர்ல்டு பெஸ்ட்லையும் கிட்டத்தட்ட 100 to 200 அந்த ரேஞ்சில் இருக்கு. தென் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 வருஷத்துல இந்த இப்போ நான் சொன்னல இந்த ஹியூமன் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச்லலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், டாப் 50க்குள்ளே நம்ம வந்துருவோங்க ஆல் ஓவர் வேர்ல்டில். அந்த மாதிரி டைமில் நம்ம குழந்தை அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை இன்னும் ஒரு 7 வருஷம் அவங்க சொல்கிற பீரியடில் அந்த குழந்தை அது கரெக்டாக அது ரிசர்ச் அந்த இடத்துல வரப்போ நம்ம குழந்தையும் அந்த ரிசர்ச்சில் ஒரு பார்ட்டாக இருக்குது, நம்ம குழந்தையுடைய பேரும் அதில் வருது அப்படின்றப்ப எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம குழந்தைய அங்கே இருக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஆர்ஜிஎஸ் இஸ் ரெடி வித் யூ, ரைட்டா? பண்ணலாமா? நான் சொன்ன கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். சில பேர் என்ன சும்மா ஐடின்றீங்க கூட சொல்லுவீங்க. பெஸ்ட்டு தான். நம்ம ஒத்துக்க வேண்டியது என்னது? நீங்கள் வேணும்னாலும் வேணாலும் ஒன்று பெஸ்ட்டு தானே, அதனால் நம்ம ஒத்துக்க தான் ஆகணும். எனக்கு பிடிக்கலன்றது மட்டும் அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை என் குழந்தைங்க போகலன்றதுனால சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சீட்டு அங்கே எடுக்கலன்றதுனால அது நல்லா இருக்குமா? NIRF ரேங்கே சொல்லுது இல்லை, இன்ஜினியரிங் எடுத்தோம்னா எது பெஸ்ட் அப்படின்ட்டு, ரைட்டா? அதனால் வந்து அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அங்கே போய் சேர்றவங்கலாம் சிறப்பாக இருக்காங்க. நம்ம குழந்தைங்க அங்கே எப்படி சேர்ந்து நம்ம குழந்தைய பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். அதுக்கு RGR அகாடமியோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 உங்கள் குழந்தைங்க இருந்ததுன்னா ஹெல்ப் பண்ணும். 11 and 12 உங்கள் குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக RGRோட ஸ்கூல் படிச்சுக்கிட்டே நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சார் நான் +2 முடிச்சிட்டேன் சார் அப்படின்றீங்களா? 1 year வெயிட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அடிக்கிறோம், ரைட்டா? 1 year என்ன பண்ணுறோம்? வெயிட் பண்ணுறோம். எந்த காலேஜும் ஜாயின் பண்ணல, அதுக்கான ப்ரிப்ரேஷனில் ஈடுபடுறேன், பக்காவாக ரெடி பண்ணிக்கிறேன், எக்ஸாம் எழுதுகிறேன், அட்வான்ஸை கிளியர் பண்ணுறேன், IITயில் போகிறேன். இந்த சிந்தனையை நீங்கள் உருவாக்கணும். டைம் எடுத்தால் பரவாயில்ல, எடுக்கட்டும். 5 வருஷம் முடிச்சுட்டு நான் வேலை இல்லாமல் சுற்றுறதுக்கு 10,000 15,000 வாங்குறதுக்கு 1 year போனால் கூட போவோம். இப்போ நீட்டுக்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. 1 year போனால் ஏன் கவர்மெண்ட் சீட் கிடைக்குதுன்றதுக்காக கவர்மெண்ட் சீட்டு கிடச்சி 4.5 வருஷம் 5 வருஷம் 5.5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் MBBS படித்து முடிச்சதுமே என்ன சேலரி கிடைக்குது? இதுவே இந்த BS மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் IITயில் பண்ணிங்கன்னு வச்சுங்க, சூப்பராக சம்பாதிக்கலாம், ரைட்டா? 1 year வெயிட் பண்ணி நீங்கள் படித்து IIT மெட்ராஸில் சீட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே 40,000 50,000 சம்பாதிக்கிறதுக்கு 5 லட்சம் வரத்துக்கே வருஷத்துக்கு கஷ்டப்படுறா. நீ 50 லட்சம் வாங்க முடியும். ஏன் அதுக்கு 1 year நம்ம வெயிட் பண்ணக்கூடாது? ஏன் 6லேருந்து 12 வரைக்கும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? படிக்கிறதான் படிக்கிறோம், சயின்ஸ் தான் பிடிச்சிருக்கு, இன்ஜினியரிங் தான் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லை 2த்தையும் சேர்த்த மாதிரி நான் பண்ண போகிறேன், பயோ மெடிக்கல் பண்ணலாமா? உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, நம்ம பேசலாம். ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு எடுக்கலாம். பண்ணலாமா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் RGRோட ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி 15,000 rupees தான் ஃபீஸ்.
வித் மெட்டீரியல். ரைட்டா? தேங்க்யூ.